ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குள்ள மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 2 நபர்கள் மூலமாக வரக்கூடிய ஆபத்துக்கள் பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ யார் அந்த முக்கியமான அந்த 2 நபர்கள் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் மிதுன ராசிக்காரங்க யாரும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள், அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பொதுவாகவே எப்போதும் எந்த விதமான செயல்பாடுகளிலுமே மிதுனராசி நேயர்களுக்கு அதிகமான ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளானது இருக்கும். நிறைய விஷயங்களை சிந்தித்து செயல்படக்கூடியவர்களுக்கு செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம், அதாவது ஜென்மகுரு பார்க்கும் இடம் எல்லாத்தையுமே சிறப்பாக்கி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அதோடு ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை மிதுனராசி நேயர்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தினுடைய பார்வையால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான நல்ல பலன்களையுமே கிடைக்க செய்வாருங்க. அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய தேவைகளுக்கு வேண்டிய அத்தனை விதமான உதவிகளையும் அவர் செய்ய தயாராகிட்டார். ஸோ உதவி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் உங்களுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கும் எல்லா விதமான நலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராசியிலே இருக்கக்கூடிய குரு ஆன்மீக சிந்தனைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. தெய்வ வழிபாடுகளை அதிகமாக செய்ய வைப்பார். அவர் மீது நிறைய நம்பிக்கைகளை கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க இருக்கிறதுனால எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. என்னதான் குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் நல்லதாக இருந்தாலுமே கூட பார்க்குற இடத்துக்கு தானே பலம் அதிகமாக கொடுப்பாரு. ஸோ குரு உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு இடத்துல பார்வைகளை கொடுக்குறாரு. குருவினுடைய இந்த ஒரு செயல்பாடு பார்க்கும் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குலதெய்வத்துக்கு போய் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் மனசார வைங்க. அவங்க உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க. அவங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த டைமில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் போய் தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்கள் கூடவே வந்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நிலையானது இப்போ உருவாகி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு செய்யுங்க. மிதுனராசி நேயர்களும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் அவங்களுடைய ஆசை தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்குது. கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்ற சிந்தனைகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அப்படிப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்பும் அமையும். இந்த மாதிரி அடுத்தடுத்த நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஆனால் சனி பகவானை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா குரு பகவானை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ வெளிநாட்டு பயணங்கள் போகிறது, புனித நீராடுறது, புனித அனுபவங்கள் பெறுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குலாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்ல முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதற்குரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் மிதுனராசினியர்கள் யாருமே கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைத்த மாதிரியே நடத்திக்க முடியும். நல்லா கைகூடி வரும். அரசியலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அரசியலில் பெரிய ஆர்வம் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட அதற்குரிய ஆலோசனைகளை எல்லாம் சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப திறமையானவங்களாக இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நீங்கள் சப்போர்ட்டிவாகவும் இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் நிறைய வாய்ப்புகள் இப்போ கிடைக்க போகுது. குறிப்பாக கணிதவியல், ஜோதிடவியல், ஆராய்ச்சியல் இதிலெல்லாம் படிக்கக்கூடியவங்களாம் சிறப்பான ஒரு பலன்களை பெற போகிறீங்க. மேலும் இந்த மாதத்தில் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த காலகட்டங்களில் மிதுனராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே போல் வெற்றிகளும் இருக்கும். வெற்றியோடு தான் அந்த வாய்ப்பு முடியும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அதில் நீங்கள் வெற்றி வகை கண்டிப்பாக சூட முடியும். இவ்வளோ தூரம் பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேயர்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் என்னதான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்தாலும் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னேற்றம் பார்த்தாலுமே கூட கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எப்போனா 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். செப்டம்பர் 10ஆம் தேதியை தாண்டிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும். அதுவும் குறிப்பாக 10ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்கவே கூடாது.
எப்போதும் போல் நீங்கள் கேஷுவலாக இருக்கிறது தான் நல்லது. ஒரு முக்கியமாக இந்த விஷயத்துக்கு நான் முடிவெடுக்க போகிறேன், இது சரியா தவறா இருக்குமா அப்படின்ற யோசனையோடு இருக்கக்கூடியவங்களாம் 10ஆம் தேதி வரைக்கும் இன்னுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதற்குரிய முடிவுகளை வந்து எடுக்கலாம். அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும், நீங்கள் இவங்களை எல்லாத்தையுமே கண்டிப்பாக அனுசரித்து போகணும். ஏன்னா இவங்க வந்து உங்களுக்கு ஆபத்துக்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் அனுசரித்து போகிறதுனால மட்டும்தான் பிரச்சனைகள் அங்கே வந்து இருக்காமல் இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துடும். என்னதான் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே கூட, எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு விலகியே போனாலுமே கூட வலுக்கட்டாயமாக அந்த பிரச்சனைக்கு உள்ளே நீங்கள் இழுக்கிறப்படுவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ இருக்குது. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் மீது கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. அவங்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. அதே போல் பிள்ளைங்க வழியிலையும் உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம். ஸோ அது எந்த வகையில் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுடைய பிள்ளைங்க அப்படின்றது மூலிமா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைச்சிடும். வாகனம் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அடிக்கடி வந்து வெளியில் ட்ராவல் பண்ணக்கூடியங்க, நீங்களே வந்து வாகனத்தை இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து போயிட்டு வாங்க. ஏன்னா என்ன பிரச்சனைகள் வேணாலும் உங்களுக்கு வரலாம். அதே போல் செலவுகள்லையும் வந்து கவனமாக இருக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு வருமானம் நல்லா தானே வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தாலுமே, அந்த வருமானத்துக்கு ஈடு இணையான செலவுகளும் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ புதுசாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னாலுமே மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும். சிந்தித்து வந்து செயல்படுங்க. யோசிக்காமல் எதுலேயும் வந்து காலை வச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பாதிப்புகளும் அதனால் நீங்கள் அடைவீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குமோ அதே அளவுக்கு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனைகள் பெருசாகாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் வந்து காரணமாக இருக்க போகுது. அந்த பிரச்சனையெல்லாம் மறைஞ்சு இருக்குது, அதெல்லாம் வந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பை நீங்களே வந்து ஏற்படுத்தி கொடுத்துடுங்க. அதுக்கான வழியை நீங்களே காட்டிடாதீங்க. அது மறைந்து இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அடுத்து உங்களுக்கு சொல்லப்போனால் புதுசாக ஒரு நபர் யாராவது உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஸோ புதிய நபர்கள்ட்டெல்லாம் நீங்கள் எப்போதுமே வந்து கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுடைய நிதி நிலைமை நல்லா இருந்தாலுமே கூட பணம் சார்ந்த விஷயங்களில் எப்போதுமே கவனமாக இருக்கணும். அதுவும் நல்லது. உங்களுடைய குடும்பத்துக்கு புதிய நபர்களுடைய வருகையானது இருக்கும். அந்த வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே கூட கவனத்தையும் வந்து எடுத்துக்கணுங்க. அவங்க யார் என்ன அப்படின்றதெல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காமல் அவங்கள்ட்ட உங்களுடைய அனுபவங்களையோ உங்களுடைய ரகசியங்களையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. மேலும் பூர்வீக சொத்து வாங்குறதுலையோ அல்லது புதுசாக ஏதாவது நீங்கள் சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கண்டிப்பாக இல்லறத்தில் அமைதிக்கு இருக்கணும். இல்லறத்தில் அமைதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும். ஸோ வீட்டை வந்து நல்லா பாருங்கள். வீடு வந்து அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை அடுத்த கட்ட ஃபோக்கஸ் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய மூதாதையரை வந்து வழிபாடுகள் செய்யுங்க. அடிக்கடி சிவாலயங்களுக்கு போயிட்டு வாங்க. சிவாலயங்களுக்கு போயிட்டு உங்கள் மூதாதையர்களை நினச்சி அவங்களுக்கு மோட்ச தீபம் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்படி செய்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் பித்திருக்கள் தோஷம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து விலகிடும். ஸோ பித்திருதோஷம் கண்டிப்பாக யாருக்கும் இருக்கவே கூடாது. அதனால் உங்களுடைய ஜாதகத்துலேயும் பித்திருதோஷம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் ஒரு முறை வந்து செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா பித்திருக்களுடைய தோஷங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் எல்லா விதமான தடைகளும் வரும். தொழில் ரீதியான தடைகள், வருமானத்தில் தடை, என்னதான் சம்பாதித்தாலுமே கூட பணம் தங்காமல் போகிறது, குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கடன் அதிகமாக்கிட்டே போகிறது. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த பித்ருதோஷம் தான். ஸோ அதனால் அது இருக்குது அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி தொழிலில் வந்து அதிகமான பிரச்சனைகள் வரும். மற்றவங்களோட எப்போதுமே நீங்கள் இந்த டைமில் அனுசரணையாக வந்து பேசணும். இல்லைனா அது உங்களுக்கு ஆபத்தானது தான். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதே போல் இந்த நாட்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். ஸோ முருகப்பெருமானை நீங்கள் மனசார வழிபாடுகள் செய்யுங்க. அவருக்கு சிவப்பு நிற மலர்களை சாத்தி நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா சனிக்கிழமையில் பைரவரையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அவருக்கும் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 எளிமையான பரிகாரத்தில் உங்களால் எதை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாள் தான். இந்த நாளில் யாரெல்லாம் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே முருகனுடைய ஆசி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். முருகன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்.
மீண்டும் இது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.